ஏப்ரல் மாதத்தில் சர்வதேச எண்ணெய் விநியோகத்துக்கு ஏற்படும் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் எனவும் இந்த நிலைமை பொருளாதார நேர வெடிகுண்டுக்கு சமமானது எனவும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். பொருளாதார நேர வெடிகுண்டு என்பது ஒரு நாட்டின் நிதி நிலைமை, கடன் சுமை மற்றும் பணவீக்கம் போன்றவற்றால் திடீரென ஏற்படும் மிக கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை குறிக்கின்றது. போரினால் சர்வதேச எண்ணெய் கையிருப்புகள் முழுமையாக முடிவடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்காவை சேர்ந்த பிரபல பல்தேசிய வங்கி நிறுவனமான JP Morgan நிறுவனம் வெளியிட்ட புதிய அறிக்கையை மேற்கோள் காட்டி நிபுணர்கள் இதனை கூறியுள்ளனர். கடந்த மாதம் முழுவதும் ஹோர்முஸ் நீரிணை ஊடான எண்ணெய் போக்குவரத்தில் ஏற்பட்ட தடைகள் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போரினால் முதலில் ஆசிய பிராந்திய நாடுகளும் பின்னர் ஏப்ரல் மாத இறுதிக்குள் மேற்கத்திய நாடுகளும் எண்ணெய் கையிருப்பில் பற்றாக்குறையை எதிர்நோக்க நேரிடும் என JP Morgan நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உலக நாடுகள் நிலப்பரப்பில் உள்ள எண்ணெய் கையிருப்பிலேயே தங்கியுள்ளதாகவும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளமையால் கப்பல்கள் ஊடாக புதிதாக கொண்டுவரப்படும் எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டுள்ளமையால் பல நாடுகளில் எண்ணெய் கையிருப்பு முடிவடையும் சாத்தியமுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல் ஒன்று போக்குவரத்திற்காக எடுத்துக்கொள்ளும் காலத்தின் அடிப்படையிலேயே பொருளாதார கால வெடிகுண்டுக்கு சமனான இந்த நெருக்கடி வெடிப்புக்குள்ளாகும் சந்தர்ப்பம் தீர்மானிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் உலக எரிசக்தி வரலாற்றில் தீர்மானமிக்க மாதமாக அமையும் என இந்த அறிக்கையினூடாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக வளைகுடா பிராந்தியத்திலிருந்து ஆசியாவை எண்ணெய் கப்பல் ஒன்று சென்றடைவதற்கு 10 முதல் 20 நாட்கள் தேவைப்படும் நிலையில் தற்போதைய நிலைமையின் காரணமாக குறித்த காலம் நிறைவடைவதோடு ஆசிய நாடுகளின் எண்ணெய் களஞ்சியங்கள் விரைவாக வெற்றிடமாகும் என குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளமையால் சர்வதேச அளவில் பாரிய தாக்கத்திற்குள்ளான பிராந்தியமாக ஆசியா மாறியுள்ளதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மே மாதமளவில் ஆசியாவின் எண்ணெய் விநியோகம் நாளாந்தம் 2 மில்லியன் பீப்பாய்களினாலும் ஜூன் மாதமளவில் 3 மில்லியன் பீப்பாய்களினாலும் வீழ்ச்சியடையும் என JP Morgan அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 49 வீதத்தால் அதிகரித்துள்ளதுடன் இன்று பிற்பகல் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் $100 கடந்திருந்தது. WTI மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை $97 கடந்திருந்ததுடன் ஒரு பீப்பாய் மெர்பன் மசகு எண்ணெயின் விலை $106 பதிவாகியிருந்தது. ஆசியாவை தொடர்ந்து எண்ணெய் பற்றாக்குறையின் தாக்கம் ஆப்பிரிக்க கண்டத்திலும் பின்னர் ஐரோப்பாவிலும் உணரப்படும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஐரோப்பா எண்ணெய் பற்றாக்குறையை விட அதிக விலை உயர்வு மற்றும் எண்ணெயை பெற்றுக்கொள்வதற்கு ஆசிய நாடுகளுடன் கடுமையான போட்டிக்கு முகம் கொடுக்க நேரிடும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த போர் எதிர்வரும் ஜூன் மாதம் வரை நீடித்தால் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $200 வரை அதிகரிப்பதற்கும் 40 வீத வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டால் அமெரிக்காவில் ஒரு கலன் பெட்ரோலின் விலை $7 வரை அதிகரித்து உலக பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.